தமிழ்நாட்டில் 31 IAS அதிகாரிகள் அதிரடியாக பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். அதன்படி துணை முதலமைச்சர் உதயநிதி செயலாளர் பிரதீப் யாதவுக்கு சிறப்பு திட்ட அமலாக்கத்துறை செயலாளராக கூடுதல் பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது. உதயநிதியின் கூடுதல் செயலாளர் ஆர்த்திக்கு தமிழ்நாடு பெண்கள் வேலைவாய்ப்பு பாதுகாப்பு திட்ட இயக்குநராக கூடுதல் பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு திறன் மேம்பாட்டுத் துறையில் இருந்து தொழில்நுட்ப கல்வி ஆணையராக இன்னசென்ட் திவ்யா பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். திருவாரூர் ஆட்சியராக இருந்த சாருஸ்ரீ கருவூல கணக்குத்துறை கூடுதல் இயக்குநராக நியமனம் செய்யப்பட்டுள்ளார். விழுப்புரம் ஆட்சியர் பழனி இந்து சமய அறநிலையத்துறை கூடுதல் ஆணையராக நியமனம் செய்யப்பட்டுள்ளார். திண்டுக்கல் ஆட்சியர் பூங்குடி வணிக வரித்துறை இணை ஆணையராக நியமனம் செய்யப்பட்டுள்ளார். அதேபோல் தருமபுரி ஆட்சியர் சாந்தி பட்டுப்பூச்சி வளர்ப்புத்துறை இயக்குநராக நியமிக்கப்பட்டுள்ளார். திருவள்ளூர் ஆட்சியர் பிரபு சென்னை மாநகர போக்குவரத்து கழக மேலாண்மை இயக்குநராக நியமனம் செய்யப்பட்டுள்ளார். நெல்லை ஆட்சியர் கார்த்திகேயன் மாற்றம் செய்யப்பட்டு புதிய ஆட்சியராக சுகுமார் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். மேலும் திண்டுக்கல் ஆட்சியராக சரவணன், கிருஷ்ணகிரி ஆட்சியராக தினேஷ்குமார் மற்றும் திருவள்ளூர் ஆட்சியராக பிரதாப்பை நியமனம் செய்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது.